மயிலு போன் அடிக்கவும் விறுவிறுன்னு ஓடுன மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்டா என்கிட்ட சொல்லவா போறிய? அதனாலதான் நான் எதுவும் கேட்டுக்கிறல. நம்ம கேட்டா மட்டும் யாரு நம்ம கிட்ட சொல்ல போறா அப்படின்னு தான் நான் கூப்பிடலான்னு பார்த்தேன். போறப்பவே கூப்பிடுவேன் அப்படின்னு அதுக்கு ஏதாவது பேசுவீங்க, தேவையா நமக்கு அப்படின்னு தான் நான் வாய மூடிட்டு எதுவும் சொல்லல, எதுவும் கூப்பிடல. எங்க போனீங்க இப்ப கேக்குறேன். ஆனா மயில் குரல் மாதிரிதான் போன்ல கேட்டுச்சு. சரி மயில தான் போலன்னு நினைச்சேன், அதுக்குதான் கேக்குறேன். மயில கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எங்க என்ன? இவன் எங்கடா போறேன் ஏதுடா போறேன்னு இவன் போன விஷயத்த சொன்னா தானே உனக்கு தூக்கமே வரும். அதான் வந்ததும் வராததும் என்னவா இருக்கும், இந்த மயில எதுக்கு அடிச்சிருப்பேன் என்னவா இருக்கும்னு மண்டைய போட்டு குழப்புன்னு குழப்பி இருப்பியே, கலக்குன்னு கலக்கி இருப்பியே, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல, ஆனாலும் என்னவா இருக்கும்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அதான் வந்ததும் கேக்குறேன். சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லலாம், இல்லனா வேண்டாம். சரி எதுக்கு கவலைப்படுற, சொல்லிடுறேன் விடு. பரவாயில்ல, சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆமா, நீங்களாச்சு உங்க தம்பியாச்சு, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். அது எதுக்கு நான் கேட்டுக்கிட்டு? வேணாம் நீங்க சொல்லாதீங்க. சரி அப்படியா முல்ல? சரி முல்ல, அப்ப எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். சரி வேண்டாம். ஓ சரி சரி முல்ல, அப்ப நான் கிளம்புவா? சரி கிளம்புங்க. என்னன்னு கேட்க வேணான்னு தான் உள்ளுக்குள்ள தோணுது. அப்புறம் என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்னதான் பிரச்சனை, எதுக்கு போனீங்க? என்னன்னு கேட்டுட்டு அத்தோடு முடிச்சிரேன். அதை விட்டுட்டு 7 சுத்தி வர்ற என்ன ஏது எவடோன்னு என்ன முல்ல? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்னு அப்படி ஓடுனியா? எல்லாம் முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் தான் முல்ல. நல்ல விஷயமா? அப்படி என்ன? ஐசு பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஏதோ வந்துருச்சா மறுபடியும்? கெட்டி கொடுக்க போறாங்களா என்ன? அவங்களுக்கு என்னப்பா, நகை நல்லா அந்த கிளவி கொடுத்து வச்சிருக்கு, அவ்வளோ வச்சிருக்காக, பணம்லாம் வச்சிருப்பாக, கெட்டி கொடுப்பாக. நமக்கு என்ன அவங்களாச்சு, அதுக்குத்தான் அவங்கள கூப்பிட்டு கேட்டாகலாக்கும். ஏன் நாளை பின்ன கேட்கலன்னா என்ன எதுக்குடா கேட்கலன்னு நீங்க கேட்டுருவீங்கன்னு இப்பவே கூப்பிட்டாகலாக்கும். அதான் போனீங்களோ? வாய மூடு, உன் கற்பனைக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையா? எப்பா எங்க வரைக்கும் உன் கற்பனையை அளந்து விட்டுக்கிட்டு போறமுல்ல? நல்ல விஷயம் நீ. சரி ஒருவேளை நல்ல விஷயம் அப்படின்னோட இதுவாதான் இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இதுவாவும் இல்ல அதுவாவும் இல்ல, சரியா? எதுவும் இல்ல. இப்ப வேற என்னதாங்க நல்ல விஷயம்ங்கிறீங்க? இங்க பாரு, நம்ம வீட்டு பக்கத்துல மயிலுக்கு பிரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த அந்த வேப்பமரம் நிக்கிறது. ஆமா அது சரி, அது மயிலுக்கு தான் பிரிச்சு விட்டது, கிருஷ்ணாவுக்கு அதுக்கு அடுத்துன்னு நினைக்கிறேன். ஏங்க அதுக்கு அடுத்து தானே கிருஷ்ணாவுக்கு? ஆமா வரிசையா இது இந்த வீடோட எனக்கு வீடு இங்க இருந்ததுனால நம்ம அப்போ பிரிஞ்சு வந்ததுனால வந்து இங்க இருந்துகிட்டோம். அடுத்து வந்து காலி இடம் கிடக்குறது அது மயிலுக்கு, அதுக்கு அடுத்த இடம் கிருஷ்ணாவுக்கு. இப்படிதான் வரிசையா எங்க அப்பா சொல்லியிருந்தாரு. ஆமா வரிசையா சொல்லியிருந்தாங்கதான். இப்ப அந்த இடத்துக்கு என்னவா வேண்டாமாவா? நம்ம கிட்ட விக்கிறாங்களா என்ன? ஏங்க வாங்கிக்கிறோமா? ஏன்னா இந்த வீடு கொஞ்சம் பழசாயிருச்சு, நல்ல மாடனா புதுசா கட்டணும்னு ஆசைதான். இருந்தாலும் பக்கத்துல ஒரு வீடு போடுவோமா? ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த வீடு அழகா இருக்கு, ஒரு டேமேஜும் கிடையாது. அப்படியே எந்த டேமேஜா இருந்தாலும் லேஸ் வாசா இருந்தாலும் சரி பண்ணிக்கிறலாம். இந்த வீட்டை விட்டுட்டு உனக்கு புது வீடு மாடர்னா வேற கட்டணுமா? வா, மயில் நல்ல இடத்த கொடுப்பேன், வாங்கிக்கிருவ. ஆளை பாரு ஆளை, அவங்க வீடு கட்டுறாங்களாம், அதுக்குதான் கூப்பிட்டு அண்ணே அந்த இடத்துல கட்டலான் இருக்கோம், அதானே உங்களை கூப்பிட்டு கேட்கலான்னு ஒரு இது கேக்குறேன். ஆமா, ஏன்னா பக்கத்துல கட்டுறோம், நீங்க எதுவும் நினைச்சுக்கிற கூடாது, என்னடா கேட்காம வந்து கட்டுறானே அப்படின்னு, அதுக்கு தானே கூப்பிட்டு கேக்குறேன்னு தான் கூப்பிட்டேன், தெரியுமா? அதுக்குள்ள என்னென்னலாம் கற்பனை பண்ற முல்ல, எப்படி முல்ல உன்னால மட்டும் இப்படி முடியுது, இவ்வளவு கற்பனை எல்லாம்? என்னது என்னது? மயிலா கிருஷ்ணாவா வீடு கட்ட வர்றது? திருப்பி சொல்லுங்க. சொல்றப்ப என்னவோ கனவு கண்டுட்டு இருந்தியா, தூங்கிட்டு இருந்தியா? ஏங்க
மயிலுக்கு வீடு கட்டுறது இங்கேயா, இந்த பக்கத்துலயா? ஆமா. யார கேட்டு இங்க வீடு கட்டுறாவ? ஆ? யார கேட்டு இங்க வீடு கட்டுறாவன்னு கேக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம், ஒரு போன் போட்டுக்கிறேன். ஏய், யாருக்குடி ஃபோன் பண்ற? ஹலோ மல்லிகா அக்கா. என்னக்கா இன்னைக்கு புதுசா போன் பண்ணிருக்கியா? ஆமா ஆமா, வீடு வரைக்கும் வா, வந்துட்டு போவ. ஏன்க்கா, என்ன விஷயம்க்கா படபடன்னு பேசுறியா? என்னமோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, வீடு வரைக்கும் வா, வந்துட்டு போலான்னு கூப்பிட்டேன். இந்த வரக்கா. ஏய், மல்லிகாவுக்கு என்னத்துக்குடி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற? வரட்டும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றேன். இல்ல, விளாடுறியா? மல்லிகாவை எதுக்கு இப்ப நீ வீட்டுக்கு வர சொல்ற? நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் உன் மூஞ்சில ஒரு சிரிப்பே காணும். அப்படியே கொடூரமா கொடுன்னு இருக்க. ஏன் அவங்க இங்க வீடு கட்டுறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காம இல்ல, வரட்டும் பேசிக்கிறேன். ஏய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மல்லிகாவை கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு பண்ணிட்டு இருந்தனா அவ்வளவுதான் பாத்துக்க. சொல்லிட்டேன். எதுக்குடி வீடு கட்ட வேணாம்னு நீ நினைக்கிற? இருங்க இருங்க. என்ன இருங்க இருங்க? அக்கா போன் பண்ணியில எதுக்குக்கா வீட்டுக்கு வர சொன்னீங்க? மாமா வீட்டுல தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா, வரதா சொன்னேன். வீடெல்லாம் ஆரம்பிக்கிற போறீங்களா? மாமா வந்து சொன்னாங்களா? மாமா சொல்லிட்டீங்களா அக்காட்ட? ஆமாக்கா, ஆரம்பிக்க தான் போறோம். அதான் மாமா கூப்பிட்டு பெரிய மனுஷர் வீட்டுக்கு அவர்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? அதான் மாமாவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாருக்கா. ஆமாக்கா, ஆரம்பிக்கலான் இருக்கோம். அது சரிதான். என்ன திடீர்னு வீடெல்லாம் ஆரம்பிக்க? ஆ, என்ன திடீர்னு கேட்டேன். சொல்லவே இல்லை யாருகிட்டயும். அதுவாக்கா, சொல்லல, திடீர்னு ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுக்கா. ஆமா, வைகாசி மாசம் தான், சித்திரை முடிய போகுது இல்லையா? வைகாசில ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓ, பணம் காசெல்லாம் ரெடியா இருக்கா? இல்லக்கா, கவர்மெண்ட் வீடு தராவல, அததான் குட்டியா அழகா கட்டலான் இருக்கோம். கவர்மெண்ட் வீடா? ஆமாக்கா, அது போதும்ல. ஒரு ஹாலு, 2 ரூமு, அது போதும்க்கா. அது இப்போதைக்கு கட்டிக்கிட்டோம்னா அவங்க கொடுக்க காசை வச்சு பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றதுனாலும் பண்ணிக்கிறலாம்க்கா. அழகா பண்ணிக்கிறலாம். அது சரி, வீடு எங்க கட்ட போற? வீடு எங்க கட்ட போறேன்னா? மாமா அக்கா கிட்ட நீங்க அந்த விஷயத்த சொல்லலையா? வீடு எங்க கட்ட போறோன்னு. என்னக்கா மாமா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? வீடு எங்க கட்ட போறோம்? அக்கா, வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே தான் கட்டிட்டு வர போறோம்க்கா. ஏன் மாமா அக்காட்ட சொல்லல? ஓ, எங்க வீட்டு பக்கத்துலயா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா மல்லிகா உனக்கு இங்க கட்டிட்டு வர்றதுக்கு? எப்படி மல்லிகா யோசிக்காம இதெல்லாம் முடிவு பண்ற? இவரை கூப்பிட்டு கேட்டியே, என்னடா கூப்பிட்டு ஒரு வார்த்தை யாரும் கேட்டீங்களா என்ன? என்ன மட்டும் கேட்டிருந்தீங்க, சொல்ற ஒரே பதிலு முடியாது, அங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அறிவுல கூப்பிட்டு வச்சு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எதுக்காக இங்க கட்டக்கூடாதுன்னு நீ சொல்ற? ஆமாங்க, ஏன் கட்டணும்? எது கட்டணும்? ஏன் மல்லிகா, இப்ப இருக்க வீடு நல்லா தானே இருக்கு. அந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்னு இப்படி புதுசா வீடு கட்ட போற? வச்சிருக்கிறது 2 பொட்ட பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க 2 கட்டி தான் கொடுக்க போற. இப்ப எதுக்கு நீ வீடு கட்டணும்னு அவசியம் என்ன உனக்கு? இங்க பாரு மல்லிகா, அதுவே சூப்பர் வீடு. கிருஷ்ணா கட்டினா கூட சரின்னு சொல்லலாம். கிருஷ்ணா கட்டிட்டு வந்தாலும் ஒரு பயவுள்ள இருக்கேன், பய பிறந்திருக்கேன், அவனுக்கு கட்டலாம் பண்ணலாம். நீ எதுக்கு ஆளுக்கு முன்னாடி கட்டணும்னு துடிக்கிற? நாங்க கூட பழைய வீட்டுல தான் இருக்கோம். இன்னும் என் பையனுக்கு வீடு கட்டணும்னு நாங்களே நினைக்கல. பொம்பளை பிள்ளைங்க 2 வச்சுட்டு நீ வீடு கட்டணுமோ? ரொம்ப அப்படி முக்கியமோ? அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல கட்டணுமா? உன் இடம் இங்க இருந்தா கட்டணுமா நீ? இங்க பாரு, இங்கெல்லாம் வரணும் நீ நினைக்காத. ஒழுங்கா அங்க நீ இருக்கிற இடத்துல இடம் இருந்தா கட்டு. இல்லையா உனக்கு வீடே அவசியம் இல்லை இப்போதைக்கு. எதுக்கு தேவையில்லாம காசை வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு இருக்க முடியும் உன்னால? நகையெல்லாம் இருக்கவும் ரொம்ப தான் ஆடுற வீடு கட்டணும்ட்டு. கொஞ்சம் பார்த்து இரு. ஏய் முல்லா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். பாத்துக்கோ, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா போற. மல்லிகா, நீ கிளம்பு.
இவ ஒரு ஆளுன்ட்டு இவள்கிட்ட பேசிட்டு நீ கிளம்பு மல்லிகா. இல்ல மாமா, நான் இங்க வீடு கட்டுறதுனால அக்காவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி அக்கா நடந்துக்குதுன்னு தெரியலையே மாமா. இங்க இருக்க இடம் எங்களுக்குன்னு பிரிஞ்ச இடம் தானே, எங்களுக்குன்னு விட்ட இடம் தானே. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் கட்ட போறேன். இதுல அக்காவுக்கு என்ன மாமா இருக்கு? வேணாம் வேணாம்னு அக்கா சொல்லுது. அவளுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் யாரும் இருக்க கூடாது, இப்படிதான் தனியா இருக்கணும்னு நினைப்பா. அதுதான் அவளோட இதுவே. அதுக்காக அவ சொல்லிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்ன. இதுக்கு இவ கூப்பிடறான்னு வேக வேகமா உடியாடுறியாக்கும். இவதான் உன் கூட பேசுறதுல வைக்கிறதுல இல்ல. இவ இப்ப மட்டும் ஏன் கூப்பிட்டோன்னு உடியாடுற மல்லிகா நீ? ஆ அப்படி இல்ல மாமா. ஐயோ, நம்ம அக்கா ஃபோன் பண்றாங்களே, இன்னைக்கு பண்றாங்களே, இது வரைக்கும் நம்ம கிட்ட பேசாத அக்கா புதுசா பேசுறாங்களேன்னு ஒரு ஆசை மாமா. ஒரு கொண்டாட்டத்துல வந்துட்டேன். இதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல மாமா. இங்க பாருங்க அக்கா, பணம் இருக்கு நகை இருக்குன்னு பல தடவை சொல்லிட்டீங்க. இருக்குதான், இல்லைன்னு சொல்லலக்கா. ரெண்டையும் நினைச்சு பார்த்தா என் பிள்ளைகளுக்கு ஆகி போயிடும். அப்புறம் என்னக்கா எனக்கு மிஞ்சும்? ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டிக்கலாம்னு நினைச்சோம். என்னதான் இருந்தாலும் அது பழைய வீடு. மாமா சொன்னா கூட அது எங்க அப்பா வாழ்ந்த வீடு, கடைசி காலத்துல நான் வந்து கூட இருப்பேன், யாராவது ஒரு ஆள் இருந்துதான் ஆகணும், நீங்க கட்டுறதுனா கட்டுங்க அப்படின்லாம் சொன்னாங்க மாமா. அதனால என் பிள்ளைங்களும் ஆசைப்படுதுங்க புது வீடு கட்டணும் கட்டணும்ட்டு. சின்னதா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அதுவும் கவர்மெண்ட் வீடு வரவும் தாக்கா நினைச்சோம். நாங்களா ஒன்றும் இல்லை. ஆனா கூப்பிட்டு வச்சு கடைசியில நீங்க எப்படி பேசுவீங்கன்னு சத்தியமா நினைக்கலக்கா. நான் அப்படி என்னதாக்கா பண்ணேன்? இதுக்குதான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதுக்காக தான் ஒரு வார்த்தை கேட்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், கேட்காம இந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நாங்க சொன்னதே. அதுக்காக தான் மாமாவை கூப்பிட்டு கேட்டோம். ஆனா நீங்க இப்படி சொல்வீங்கன்னு நினைக்கலக்கா. இங்க பாருங்க, நான் எங்க பக்கத்துல வந்தாலும் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன். நான் உண்டு, என்னோட பொழப்பு உண்டுன்னு இருப்பேன். உங்களை எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், உங்க வீட்டு பக்கம் வரக்கூட மாட்டேன். சரிங்களா? அந்த இடம் எங்களுக்குன்னு விட்டது. அதுல நாங்க வீடு கட்ட போறதுக்கு நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இப்ப நீங்க சொன்னது கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு மேற்கொண்டும் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, எதுவும் சொல்லாது. மல்லிகா நீ கிளம்பு மல்லிகா. இவள்கிட்ட நின்னா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு மல்லிகா, உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நாளை பின்ன நான் பிரச்சனை பண்ணவே பாத்துக்கோ. தேவையில்லாம இங்க கட்டிட்டு வர்ற வேலை இருக்க கூடாது. மல்லிகா நீ கிளம்புன்ட்டேன். ஒரு விஷயம், நல்ல விஷயம் ஏற்பாடு பண்றோம், ஏக்க தடுத்து நிறுத்துற மாதிரியே வேணாம் வேணாம் முடியாது அப்படின்னு சொல்றீங்க. நான் வரேன்க்கா. நாங்க முடிவு பண்ணதுதான். நீங்க வேணாம்னு சொன்னாலும் நாங்க கேட்டதான் போறோம். சரிங்களா?